வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாணி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லா புகழும், எல்லா பேரும், எல்லா சௌகரியத்தையும், எல்லா ஆரோக்கியத்தையும் வழங்குமாறு மாயாணி சாமிகளை வழங்குகிறோம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கேபி பிரசன்னம் 2வது நாளாக பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நம்ம கேபி பிரசன்னத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம். எல்லோரும் மைக்கை மியூட் பண்ணிடுங்க. உங்களுடைய மைக்கை மியூட் பண்ணால் நல்லது. சரி, நானே நோட் பண்ணிட்டேன். சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. ராசியை பற்றி பார்த்தா 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசிக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசியிலும் அதாவது 2.25 நட்சத்திரம், ஒரு ராசிக்குள்ளே 2.25 நட்சத்திரம் இருக்கும். அப்போ நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இப்படி நட்சத்திரங்களை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நட்சத்திரங்களை வச்சு தான் இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா, நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரம் கேது நட்சத்திரம், அதுக்கு தசா வருஷம் எத்தனை வருஷம்? 7 ஆண்டுகள். ஏன் 7 வருஷம் வச்சாங்க? யாராவது சொல்ல முடியுமா? தெரியலைங்கய்யா. சூரியனிலிருந்து ஆற்றல் இந்த கேதுங்கிற கிரகத்துக்கு அந்த கேது வாங்கி அதை நம்ம பூமிக்கு அதை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியானது 7 வருஷம் ஆகுமா. அந்த சக்தி நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்குமா. 7 வருஷம் அதனுடைய பவர். கேதுவிலிருந்து 7 ஆண்டு காலனுடைய பவர் நமக்கு கிடைக்கும். சரி, அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு எத்தனை வருஷம்னு பாருங்க. 20 ஆண்டுகள். 20 ஆண்டு காலமாக நமக்கு பூமியில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கடுத்து சூரியன் 6 வருடத்துக்கு நமக்கு அந்த சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கடுத்து சந்திரன், அதுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கடுத்தது செவ்வாய்க்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 7 வருஷத்துக்கு அதனுடைய ஆற்றல் நமக்கு கொடுக்குது. ரைட். அதுக்கடுத்து ராகு எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம் அதனுடைய ஆற்றல் விளங்குது. குரு 16 வருஷம். குரு 16 வருஷம். குருவுக்கு அப்புறம் சனி 19 வருஷம். சனிக்கு 19 வருஷம் இருக்கு. 2வது இடத்தை பிடிக்குது. ரைட்டு. கடைசியா புதன் 17 வருஷம். புதன் 17 வருஷம். அதனுடைய ஆற்றல் இத்தனை ஆண்டு காலம் வருது. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. அது மொத்தம் கூட்டினா 120 வருஷம். அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எத்தனை வருஷம்? 120 வருஷம். அப்போ 120 வருஷத்துல இந்த 9 கிரகங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆனால் ஒரே மாதிரியான பங்கு இல்லை. இப்போ தாயினுடைய கருவறையில் எத்தனை மாதம் இருக்கும்? 10 மாதம் இருக்கும். அப்போ சந்திரனுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 10 மாதம். 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் கொடுத்துருக்காங்களா? ஓகே. சரி. அப்பான்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார் இல்லையா? ஆமாம் சார். அவருக்கு 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. அம்மாவோட குறைஞ்ச வருஷம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டினா 16 வருஷம். 16 வருஷம் ஒரு குழந்தை அப்பாட்டிருந்து அம்மாட்டிருந்து தரிஞ்சு வாழணும்னு நினைப்பானா இல்லையா? 16 வயசு ஆயிட்டா அவன் என்ன செஞ்சிருவான்? அப்பா அம்மாவை விட்டு நம்ம தனியா வாழலாம்னு நினைப்பானா இல்லையா? ஆமா சார், அந்த பருவம் வந்துருது. அப்ப அந்த 16 வயசு வந்த உடனே அப்பாவோடையும் படுக்க மாட்டான், அம்மாவோடையும் படுக்க மாட்டான், தனிச்சு தான் படுப்பான். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முதல் யார்கிட்ட போய் படுத்துக்கிருவான்? அப்பா அம்மா கூட படுத்துருப்பாங்க. அம்மாவோட படிப்பேன், இல்லைன்னா அப்பாவோட போய்
படுத்துக்கிருக்காங்க. அப்போ அந்த 16 வருஷங்கள், அப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஒருத்தன் பள்ளிக்கூடம் சேர்த்து போனால் எத்தனை வயசு முடிஞ்ச பிறகு கொண்டு போய் சேர்க்குறோம்? முதல்ல எல்லாம் 5 வயசு அப்புறம் தான் சேர்ப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு தான் சேர்க்கணும். 6வது வயசுல தான் போய் சேர்க்கணும். சூரியனுடைய வயசு இருக்கு இல்லையா, ஆமா. அந்த அளவுக்குள்ள தான் போய் சேர்க்கணும். அப்போ தான் அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா, ஓ, மூளையினுடைய அப்சர்விங் கெப்பாசிட்டி இருக்குமா. அப்போ மூளையினுடைய அந்த ஆற்றல் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தினோம்னா அதிகமான சுமைகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி, அப்போ வந்து குறைந்த வருடங்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க? சூரிய பகவானுக்கு, சூரியனுக்கு. சரி, அதுக்கு விட கொஞ்சம் கூட யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரி, செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, கேதுவை போல செவ்வாய், சனியை போல ராகு, சனியை போல ராகு, கேதுவை போல செவ்வாய். அப்ப கரும்பாம்பும் செவ்வாயும், கரும்பாம்புனா யாரு? ராகு. செம்பாம்புனா கேது. அப்ப செவ்வாய்க்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு? சனிக்கும் தொடர்பு. கேதுவும் செவ்வாயும் ஒன்றாகவே செயல்படுத்துறாங்க. அப்ப சனியும் ராகுவும் ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டாங்க. ரைட். இப்ப அம்மாவும் அப்பாவுடைய வயசை கூட்டினா குருங்கிற அந்த பாலகன் வந்துருவாரா ஜாதகரு? 16 வயசு வந்துடுறான். இந்த 16 வயசு வந்துடுறான். அப்போ குழந்தைய ஒரு 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 அவங்க முன்னோர்கள் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சரி, இப்போ கேதுவை ஏன் வச்சாங்க அப்படின்னா, கேது என்பது ஞானத்தை தரக்கூடியது. ஒரு 7 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து அடிப்படையான ஞானம் இருக்கணும். அவன் 7 வயசுக்குள்ளே என்ன படிக்கிறானோ அந்த எழுத்துக்கள் தான் அதை முன்னாடி அதுதான் என்ன ஆகும் அவனுக்கு பின்னாடி வரும்போது. இங்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. 2வது வகுப்போடு அவன் என்ன செஞ்சிடணும்? படிச்சுக்கிறணும். 7 வருஷம். இப்போ 7 வருஷத்துக்கு அடுத்து யார் வர்றா? 20 வருஷம். சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அனுபவிக்கலாம்? சுகபோக வாழ்க்கையில் 20 வருஷம் அனுபவிக்கலாம். சரி, இப்போ சுகபோகங்களுக்கு தான் அதிகமான வருஷங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் கஷ்டகாலம்ங்கிற சனி பகவானுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 19 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, முன்னோர்கள் வந்து 120 வருஷங்களை இந்த மனிதர்கிட்ட வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கான்செப்ட். இது பூரா ஞானிகளும் சித்தர்களும் உருவாக்கின விஷயம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்போ இது வந்து முத நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்கு? கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி இருக்கு, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை இருக்கு, சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி இருக்கு, செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசிரிச இருக்கு, ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை இருக்கு, குருவுடைய நட்சத்திரமான புனர்வூசம் இருக்கு, சனிவுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் இருக்கு, புதனுடைய நட்சத்திரமான ஆயுத நட்சத்திரம் முதல் பாரியாயத்தில் இருக்கு. அப்போ முதல் பாரியாயத்துக்கு 120 வருஷம், 2வது பாரியாயத்துக்கு 120 வருஷம். இது ரெண்டையும் கூட்டினா 240. அப்போ 3வது பாரியாயத்தை கூட்டினா 360. அப்போ 360 வருஷத்தை இவ்வாறு 3ஆக பிரித்திருக்கிறார்கள். எப்படி பிரிச்சிருக்காங்க? 360 இதை 3ஆ பிரிச்சிருக்காங்க. புரியுதாயா? அப்ப ஒரு லக்னம் வந்து ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அவர் 120 அந்த காலத்துல 300 வருஷம் மேல வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சு? 300 வருஷம் கடைசியில் 200க்கு மேலே வந்துருச்சு. 200க்கு அடுத்து 120 வந்துருச்சு. இன்னைக்கு எவ்வளவு நிற்கிது? 60. இன்னைக்கு எவ்வளவு நிற்கிது? இன்னைக்கு குறைஞ்ச வயசு ஒருத்தருக்கு ஆயுள் காலம் வந்து முழுமை அடையணும்னா நமக்கு ரிட்டையர்ட் ஆகிறது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க?
60 வயசு. 60 வயசு கொடுத்துருக்காங்க. சரி, 18 வயசு கொண்ட தசாவருஷங்களை கொண்ட யார் இருக்கா? 18 வயசு ராகு இருக்காரு. 18 வயசு முடிஞ்சாத்தானே ஓட்டு போட முடியும். ஆமா சார். 18 வயசு இந்த ராகு வந்தாத்தான் புத்திராட்டம் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க எப்படின்னு. அப்ப இது தசா வருஷங்களாக பிரிச்சு கொடுக்காங்க. அப்ப ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவு? ஒரு ராசியின் அளவு 30 டிகிரி. ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவு? 13-20. 13-20. இந்த 13-20ங்கிறது நட்சத்திரம் என்றாலே அது தசை அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரம்னாலே அதுக்கு பேர் என்னது? தசை. இந்த தசைய ஒவ்வொரு தசைக்கும் அந்த கேது தசைக்குள்ள 7 வருஷம் இருக்கா? ஆமா சார். சரி, இந்த 360 டிகிரி கொண்ட இந்த ராசிமானத்தை இந்த 120 வருஷம் இந்த சந்திரனுடைய வருஷம் இருக்கு இல்லையா, 13.20 இருக்கு இல்லையா? ஆமா சார். அது என்ன அப்படின்னா ஒரு இடத்தை அளக்கிற ஒரு 2 அளவை இருக்கு. ஒன்று இடத்தை அளக்கிறது, ஒன்று நேரத்தை அளக்கிறது. இப்போ ராசி அப்படின்னா இடம், ஸ்பேஸ். இதுக்கு பேர் என்னது? ஸ்பேஸ். டைம் அப்படின்னா கடிகாரம். அதற்கு 3 அளவாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஒரு இடத்தை அளக்கும்போது டிகிரி கணக்கில் பார்க்குறோம். நேரத்தை அளக்கும்போது நிமிஷம், நொடி, நிமிஷம், மணின்னு பார்க்குறோம். ஆனால் டிகிரி, மினிட்ஸு, செகண்டு, பாகை, கலை, விகலை. இப்போ புரியுதாயா? ஒரு இடத்தை அளக்கணும்னா முதல் என்ன சொல்லணும்னா எந்த டிகிரியில் இருக்குது, எந்த மினிட்ஸில் இருக்குது, எந்த செகண்டில் இருக்குது. இன்னும் தமிழில் சொன்னோம்னா பாகை, கலை, விகலை. அப்போ இது ஒரு ஒரு நட்சத்திரத்தினுடைய 13 பாகை, 20 கலை, 0 விகலை ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு. இந்த ராசியில் கேதுவுடைய நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவு? 360 டிகிரியில். ஐயா சொல்லுங்க சார். இந்த கேதுவுடைய அளவு, அந்த ஒவ்வொரு கேதுவுடைய நட்சத்திரத்தின் மொத்த அளவு 13 டிகிரி 20 கலை. 13 பாகை 20 கலை, டிகிரி அண்ட் மினிட்ஸ். இந்த ராசியில முத 13.20, அதுக்கு அடுத்து 13.20 கூட்டினா எவ்வளவு வருது? 26. சரி, அதுக்கடுத்து ஒரு பாதம் இருக்கு. ஒரு பாதத்துக்கு எவ்வளவு? 3:20. ஆமா சார். அப்ப கூட்டினா எவ்வளவு வந்துருது? 30 வந்துடுது. 30 வந்துடுது. இதுவரை புரிஞ்சா? புரிஞ்சிருக்கு சார். புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 13.20க்கு 9 கிரகத்துக்கும் பங்குண்டு. 9 கிரகத்துக்கும் பங்குண்டு. அந்த பங்குதாரர்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சப்லாடுன்னு சொல்றோம். பங்குதாரர்களை சப்லாடுன்னு சொல்றோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 9 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். சொத்தை பிரிக்கிறோம். அதை பிரிச்சா முதல் யார் வர்றா? முதல்ல அவர்தான், கேது தான் வர்றாரு. கேதுவுக்கு முத பங்கு. அதுக்கடுத்து சுக்கிரன். அதுக்கடுத்து சூரியன். அதுக்கடுத்து சந்திரன். அதுக்கடுத்து செவ்வாய். அதுக்கடுத்து ராகு. அதுக்கடுத்து குரு. அதுக்கடுத்து சனி. அதுக்கடுத்து புதன். 9 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சா? கொடுத்துட்டோம். இப்படி பிரிச்சு கொடுக்கிறதுக்கு பேர் தான் புத்திநாதன். நட்சத்திரம் என்பது தசா. இப்படி பிரிச்சு கொடுத்தோம்னா புத்திநாதன். ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிவாக பிரித்தால் அதுக்கு பேர் புத்திநாதன் அல்லது சப்லாட். சரி, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரியான அளவு இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவு இல்லை. இந்த 120 வருஷத்தை கொண்ட இந்த நட்சத்திரம் ஒரே மாதிரியான அளவு இல்லை. கேதுவுக்கு அளவு எவ்வளவு இருக்கு? 7 தான் சார். 7 தான் இருக்கு. அப்ப அந்த இந்த 30 ஏக்கரை பிரிக்கும் போது அவருக்கு எத்தனை எவ்வளவு இடம் கொடுக்குறாங்க? அவ்வளவுதான், கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க. கேதுக்கு அடுத்து சுக்கிரனுக்கு அதிகமாக கொடுத்துட்றாங்க. 20 வருஷம் வரும் சார். 20 வருஷம் கொடுத்துட்றாங்க.
இப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய மொத்த அளவை நல்லா கவனிங்க பாருங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய மொத்த அளவு எவ்வளவு இருக்கு? 13 டிகிரி. நான் 13 டிகிரிய 60ஆல பெருக்கணும்னா கலையா மாத்திரலாமா? மாத்திரலாம் சார். மாத்தினா எத்தனை கலை ஆகுது? 780 கலை ஆயிருச்சா? ஓகே சார். ஏற்கனவே 20 கலை இருக்கா? இருக்கு. கூட்டினோம்னா 800 கலை வந்துருச்சா? ஆமா சார். ஆனா 800 கலை அதை 120 பிரிக்கணும்னா இன்னும் போகணும். அதனால 800 மறுபடியும் விகலை ஆக்கணும்னா 60ஆல பெருக்கலாமா? மறுபடியும் 60ஆல பெருக்கணும். அப்ப 48,000 விகலை வந்துருச்சா? ஆமா சார். 48,000 விகலையை ஈஸியா இப்ப 120 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியும். அப்ப 48 வகுத்தல் டிவைடட் பை 120னா 40 விகலை வருமா? 400 விகலை. 40 விகலை. 400 விகலை. 400 விகலை. 400 விகலை வந்துருச்சா? அப்ப ஒரு வருஷத்துக்கு, இந்த ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருது? 400 விகலை வருது. கேது எத்தனை வருஷம் வச்சிருக்கு? 7 வருஷம் வச்சிருக்கு. 7 வருஷம் வச்சிருக்கு. ஆனா ஒரு வருஷ பங்கு மட்டும் எவ்வளவு இருக்கு? 400 விகலை இருக்கு. இப்ப இந்த 400 விகலையா பார்க்காம அதை கலையாக்கணும்னா 60ஆல வகுத்துடலாமா? வகுத்துடலாம் சார். 60ஆல வகுத்தோம்னா 400 60ஆல வகுத்தோம்னா எவ்வளவு ஆகுது? 6 கலை 40 விகலை வந்துருமா? 6 கலை 40 வருது. 400 வகுத்து பாருங்க. 400 இந்த 400 60ஆல வகுத்து பாருங்க, விகலை ஆயிருமா? இந்த 400 விகலைய 60ஆல வகுத்தோம்னா அது வந்து கலையா மாறிடுமா? 60 கலையால வகுக்கிறோம். 60 கலை 60 மினிட்ஸ் தானே. 60ங்கிறது ஒரு நம்பரு. ஓகே சார். அதால வகுத்தோம்னா விகலையா இருக்கிறது கலை ஆயிருமா? சரி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6 கலை 40 விகலை இருக்கா? ஆமா. அப்படி வச்சுக்கலாமா மனசுல? வச்சுக்கலாம் சார். இப்ப 120 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு வந்து 6 கலை 40 விகலை. ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு. ஆனா இவங்க ஏற்கனவே ஒரு வருஷமா வச்சிருக்காங்க. இவர் 7 வருஷம் வச்சிருக்காரு. 7 வருஷம். 7ஆல வந்து இந்த இதை பூரா பெருக்கணும். எத? 6 கலை 40 விகலை பெருக்கணும். இதை எப்படி மனசுல வச்சுக்கலாம்னா, ஈஸியா வச்சுக்கலாம்னா, ஒரு கலைங்கிறது வந்து 640 எழுதுங்க. ஒரு வருஷத்துக்கு 00 பாகை 6 கலை 40 விகலை எழுதிக்கங்க. ஒரு வருஷத்துக்கு எழுதிட்டீங்களா? அம்மா புரியுதாம்மா? பரணியம்மா அம்மா அம்மா புரியுதா? கலைநிதி ஐயா புரிஞ்சுச்சா? புரியுதுங்க. டிரைவிங்ல இருக்கேன், கவனிச்சுட்டு தான் வந்து எழுத முடியல. சரி. ஓகே. கருப்சாமி ஐயா சார், அந்த 400 விகலைங்கிறத நம்ம கலையா மாத்திருக்கோமா சார்? ஆமா, கலையா மாத்துங்க. 60ஆல வகுத்து பாருங்க, கலையாயிரும்ல. கலை. ஓகே. 60ஆல வகுத்து பாருங்க, வகுத்து போடுங்க. 60ஆல வகுத்தோம்னா எத்தனை வரும்? 6 கலை 6.40. 6 கலை 40 விகலை வருமா? இப்போ இதா 6.66 வருது. என்ன 6 36 360 போச்சுன்னா மிச்சம் 40 இருக்கும்ல. 40 தானே இருக்கும். 40 வந்து 60ல வகுத்து பாருங்க. இது 6ஆல பெருக்கி பாரு. 6 36 340 6 36ன்னா 360 தானே. 360 மீதி 40 தானே. புரிஞ்சா? இந்த 40 அப்படியே வச்சிரணுங்க. அந்த 40 அப்படியே வச்சுக்கறணும். அது விகலை தானே. ஆமா. இது மட்டும் கலை மட்டும் 6. 60 கலை 40 விகலைங்கிறதுனால அது 60ல வகுக்க முடியாது. அதனால அப்படியே வச்சிரணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு இது
சரிங்க 6 கலை 40 விகலையா சார்? ஆமா, 6 கலை 40 விகலை. 0 டிகிரி அப்படி சொல்லணும். 00 டிகிரி 6 கலை 40 விகலை ஒரு வருஷத்துக்கு. இப்ப 2 வருஷம்னு போடுங்க. 2 வருஷத்துக்கு இதே மறுபடியும் எழுதி கூட்டி பாருங்க. 13-20 சார். வெரி குட். அப்ப 2 வருஷம்னா 13-20. ஆமா சார். அப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 20 வருஷம். 20 கலை வருதா? ஆமா சார். சரி, 4 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 4 வருஷத்துக்கு 26 40. 5 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதுல இருந்து ஒரு 6 கூட்ட வேண்டியதுதான். 20 20 6 12 13 23 29 வருது சார். சொல்லுங்க. 26 6 32 32 60 20 33 இப்ப எத்தனாவது வருஷத்துக்கு கூட்டுறியா? 5வது வருஷம் 5வது வருஷம் கூட்டினா எவ்வளவு வருது? 20 வருங்கய்யா. 5வது வருஷத்தை கூட்டினா 33-20 வரும் சார். 33-20 வந்துருச்சு. அதோட ஒரு வருஷம் 7 வருஷம், ஒரு வருஷம் கூட்டினா 7 வருஷம் கிடைச்சிருமா? 6.40 7 வருஷம் வந்துருங்கய்யா. 7 வருஷத்துக்கு எவ்வளவு வந்துருச்சுன்னு பாருங்க. 6 வருஷத்துக்கு எவ்வளவு வந்துருச்சுன்னு பாருங்க. 40 வந்துருங்கய்யா. 40 கலை மட்டும் வந்திருக்கு. 7 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. 46 40. வெரி குட். 8 வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. நமக்கு 7 வருஷம் தானே சார் தெரியணும். நான் சொல்ற வரைக்கும் வாங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரி. 8 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 8 வருஷத்துக்கு 53 53-20. 9 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 50 50 60 60 கலைன்னு சொல்றதை விட 1 டிகிரின்னு சொல்லலாமா? 1 டிகிரி சார். 1 டிகிரின்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். 1 டிகிரின்னு சொல்லிடலாமா? சொல்லலாம் சார். சரி, 10 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 1 டிகிரி 6 கலை. இப்ப இதுவரை யாருக்காவது புரிஞ்சா? புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க. புரியுது சார். புரியுதா? இப்ப நான் கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 7 வருஷத்துக்கு எத்தனை கலை, எத்தனை விகலை? 46 கலை 40 விகலை. 6 வருஷத்துக்கு எத்தனை? 40. சரி, இப்ப எழுதிக்கங்க கீழே. அதுல அது கேதுன்னு போட்டுக்கோங்க. கேதுன்னு போட்டு கேதுக்கு எவ்வளவு எழுதணும்? 7 வருடம். 7 வருஷத்துக்கு எவ்வளவு? 46 கலை 40 விகலை. சரி, கேதுவுக்கு அடுத்து யாரு? சுக்கிரன். சுக்கிரனுக்கு எத்தனை வருஷம்? 20 வருஷம்னு அந்த 10 கூட்டி பாருங்க. 10 கலை 10 வருஷத்துக்கு எழுதிருக்கீங்கல்ல, 2. ஆமா 1 சார். டிகிரி 6 40 2 தடவை கூட்டுங்க. 2 டிகிரி 2 டிகிரி 2 டிகிரி 13 கலை 13 கலை 20 விகலை. 20 விகலை. கலை 20 விகலை. அப்ப 20 வருஷத்துக்கு சொல்லுங்க எவ்வளவுன்னு. 2 டிகிரி 13 விகலை. 2 டிகிரி 13 கலை 20 விகலை. 2 டிகிரி 13 கலை 20 விகலை. 20 விகலை. சரி, அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து யாரு வருவா? சூரியன் சார். சூரியனுக்கு எவ்வளவு வருஷம்? 6 வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 40 கலை சார். அப்ப 40 கலை மட்டும் போட்டுடலாம். அடுத்து சூரியனுக்கு அடுத்து யார் வர்றா? செவ்வாய் சார். சந்திரன் சார். சந்திரன். அதுக்கப்புறம் சந்திரன். சந்திரனுக்கு எவ்வளவு போட்டிருக்கோம் வருஷம்? 1 டிகிரி சார். 1 டிகிரி 6 கலை 40. 1 டிகிரி 6 கலை 40. 40. சரி, சந்திரனுக்கு அடுத்து யார் வருவா? செவ்வாய். செவ்வாய்க்கு எவ்வளவுன்னு பாருங்க. அப்படியே கேதுக்குள்ளதான் போட வேண்டியதான் சார். அப்படியே கேதுக்குள்ள தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். 6 40
46 40 போட்டுடலாமா? ஆமா சார். போட்டுடலாம். சரி, அதுக்கடுத்து யார் இருக்கா? செவ்வாய்க்கிழமை ராகு. ராகு சார். ராகுன்னா 18 வருஷம் இல்லையா? ஆமா சார். அப்போ 9 9 தானே 18. ஆமா, முதல்ல அப்போ 9க்கு எவ்வளவு பாருங்க. 2 டிகிரி வச்சுங்கய்யா. அப்ப 2 டிகிரி வச்சுக்கலாமா? 1 + 1 2. 2 டிகிரி. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் குரு வராரு. குருவுக்கு பாருங்க 9 டிகிரினா ஒரு 9 வருஷத்துக்கு வந்து 1 டிகிரி. ஆமா, 9 வருஷத்துக்கு 1 டிகிரி அப்படி வச்சுக்கலாமா? குருவுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கு? 16 சார். 16 வருஷம்னா அப்போ 1 டிகிரியும் 7ஐயும் கூட்டுங்க, 7 வருஷத்தையும் கூட்டுங்க. 1 டிகிரி 46 கலை 40 விகலை. வெரி குட். 1 டிகிரி 46 கலை 40. 40 விகலை. அதுக்கடுத்து குருவுக்கு அப்புறம் சனி வராரு. சனி எத்தனை வருஷம் பாருங்க. 19 வருஷம். 19 வருஷம்னா 18 வருஷத்துக்கு எத்தனை போட்டிருக்கோம்? 2 டிகிரி. 2 டிகிரி. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு போடணும்? 6 40. வெரி குட். அப்ப சனிக்கு எவ்வளவு? 2 0 6 40. 6 கலை 40 விகலை. 2 டிகிரி 6 கலை 40 விகலை அப்படி சொல்லலாமா? சொல்லலாம் சார். சொல்லாங்க. ம். அடுத்து வாங்க. புதனுக்கு வாங்க. புதன் வந்து 17 ஆண்டுகள். புதன் எத்தனை வருஷம் மொத்தம்? 17 ஆண்டுகள். 17 ஆண்டுகள்னா 9 டிகிரிக்கு 9 வருஷத்துக்கு வந்து 1 டிகிரி. 1 டிகிரி. அப்ப அந்த அதோட கூட்டம்னா 8 தானே வருது. அது மொத்தம் 17 வருஷம் தானே வருது. ஆமா சார். 1 டிகிரி 53 கலை 20 டிகிரி. வெரி குட். 1 டிகிரி 53 கலை 20 விகலை. இப்ப புரியுதா? புரியுதுங்க ஐயா. அப்ப இத பூரா கூட்டினா 13 டிகிரி 20 கலை 0 விகலை வரும். 13 டிகிரி. இது பூரா கூட்டினா எவ்வளவு வரும்? 13 டிகிரி 20 மினிட்ஸ். அப்போ ஒரு நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. 13 டிகிரி பிரிச்சாச்சு. 13 டிகிரி பிரிச்சுட்டோம். இப்ப கேதுவுக்கு வந்து எவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த கேதுவனுடைய சொத்து வந்து எவ்வளவு, அந்த லக்னம் எவ்வளவு நேரத்தில் போகும்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்துருவோம். குறைஞ்ச டிகிரி இருக்கிறது யாரு? குறைஞ்ச வருஷம் இருக்கிறது யாரு? குறைந்த வருடம். செவ்வாய் சார். சூரியன் தான் குறைஞ்சது. சூரியன். இந்த சூரியனுடைய சப்ளாடு வந்து இந்த லக்னம் எவ்வளவு நேரம் நகரும்னா 2.5 நிமிஷம். ஐயா, ஒரு டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷமா? 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம். 4 நிமிஷம். ஆனா இவர் 1 டிகிரி இல்லையே. கேதுவுக்கு 1 டிகிரி கிடையாது. இல்ல 46 காலம் 20 தானே இருக்கு. சூரியனுக்கு தானே பேசுறோம். சூரியனுக்கே பேசுங்க. சூரியனுக்கே வந்து 40 தானே இருக்கு. ஆமா, 40. அப்ப 40க்குன்னா அது 2.5 நிமிஷம் தான். 2.5 நிமிஷம். சரி, அதுக்கடுத்து முத கேதுல இருந்தே வருவோம். கேதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் கூட வச்சுக்காங்க. சரி சார். கேதுவுக்கு 3 நிமிஷம், சுக்கிரனுக்கு ஒரு 9 நிமிஷம், சூரியனுக்கு ஒரு 2.5 நிமிஷம், 3 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கு ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. ராகுக்கு 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. குருவுக்கு 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. சனிக்கு ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. புதனுக்கு ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. மொத்தம் எல்லாம் கூட்டினா 52 நிமிஷம் வருமா? இல்ல சார், இதுல ஒரு பத்தி சொல்லுங்க, எனக்கு புரியல. ஐயா, இந்த டிகிரி கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? ஆமா சார். கேதுவுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? கேதுக்கு 46 40. இந்த ராசியில, இந்த ராசி மண்டலத்தை இதுல கேதுவுக்கு மொத்தம் எத்தனை டிகிரி? 1 டிகிரி கூட இல்ல. 1 டிகிரி கூட இல்ல. 46 40 தானே இருக்கு. ஆமா. ஆனா லக்னம் பயணம் செய்யணும்னு 1 டிகிரி கிடக்க 4 நிமிஷம் எடுத்துக்கிடுவாரு.
ஒரு டிகிரியே இல்லையேங்க. ஒரு டிகிரி இல்லைங்கிறதுனால அவருக்கு ஒரு 3 நிமிஷத்தை கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். 3 நிமிஷத்துல கேதுவை கடந்துருவாரா லக்னம்? கடந்துருவார். சார் 3 நிமிஷத்துல அந்த லக்னத்தை என்ன செஞ்சிருவாரு? அந்த கேது மேல இருந்து கடந்து போயிடுவாரா? கடந்து போயிடுவாரு. கேது மேல அப்படி கடக்கணும்னா 3 நிமிஷத்துல கடந்துடுறாரு. அப்ப 3 நிமிஷத்தை கடக்கிறவர் சுக்கிரன் மேல போகும்போது 9 நிமிஷம் ஆகுது. ஆமா. ஏன்னா அவருக்கு எத்தனை வருஷம் எவ்வளவு இருக்கு? 2 டிகிரி 13 20 இருக்கா? ஆமா. அப்ப அவருக்கு 9 நிமிஷம் ஆயிருது. சரி, சூரியனுக்கு வந்து 2.5 நிமிஷத்துல கடந்துருவாரு, அல்லது 3 கூட வச்சுக்கிருவோம். சரி சரி. கேதுவுக்கு சூரியனுக்கு செவ்வாய்க்கெல்லாம் 3 நிமிஷம்னு வச்சுக்கிருவோம். சரி, இப்ப பாருங்க, கேதுவுக்கு அடுத்து சூரியனுக்கு ஒரு 3 நிமிஷம், சந்திரனுக்கு 4 நிமிஷம், செவ்வாய்க்கு ஒரு 3 நிமிஷம், ராகுக்கு ஒரு 8 நிமிஷம், குருவுக்கு 7 நிமிஷம், சனிக்கு 8 நிமிடம், புதனுக்கு 7 நிமிஷம், மொத்தம் 52 நிமிஷம் வருதான்னு பாருங்க, கூட்டி பாருங்க. நிமிஷம் வருதுங்க ஐயா. 52 நிமிடம் வருது. ஆனா இன்னும் இதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும்ல. வரும். இதுல வந்து இன்னும் வித்தியாசப்படும், இன்னும் 1:20 வித்தியாசப்படுது. ஆனா மொத்தம் வந்து 13:20, 13 நிமிஷம், 53 நிமிஷம் 20 நிமிஷம், 53 நிமிஷம் 20 நொடி. 20 நொடி வரணும். ஆனா இப்ப நம்ம தோராயமா சொல்றோம். அப்ப இந்த 2 நிமிஷம் கடைசியில 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துல இருந்து 9 நிமிஷத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கும் போது வித்தியாசப்படும் போது சப்ளாடு மாறுமா மாறாதா? கண்டிப்பா மாறிடும். இப்ப புரியுதா? புரியுதுங்க. அப்ப இந்த வந்து ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம், ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு 53 நிமிஷம், ஒரு பாதத்தை கடக்கிறதுக்கு 1/4 மணி நேரம், ஒரு சப்ளாடை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துல இருந்து ஒரு 9 நிமிஷம் வரை எடுத்துக்கொள்கிறது. அப்ப எது வெரி ஃபாஸ்ட்? இந்த லக்னம் இங்கிருந்து ஒரு கார்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து மெட்ராஸுக்கு ஒரு மாட்டு வண்டியை கட்டிட்டு போறது வந்து ராசிநாதன் ஐயா. ஓகே சார். மாட்டு வண்டியை கட்டிட்டு போறது ராசிநாதன். அதே மாதிரி ஒரு அதுக்கடுத்து இருக்கிற வண்டி, ஒரு டிராக்டர் இருக்கு இல்லையா, அது நட்சத்திரம். ஒரு கார் பிடிச்சு வேகமா போறோம்னா அது என்னது? சப்ளாடு. அப்ப யாரு பெருசு? இப்படி கூட சொல்லுவான். மதுரைக்கு நடந்து போனா ராசிநாதன், மதுரைக்கு கட்ட வண்டியை பிடிச்சு போனோம்னா நட்சத்திராதிபதி, மதுரைக்கு வந்து ஒரு சைக்கிள்ல போறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து பாதங்கள். அதே இதில் இன்னைக்கு ஒரு கார் எடுத்துட்டு போனோம்னா சப்ளாடு. அப்ப யார் வலிமையானவர்? ஹூ இஸ் த பவர்ஃபுல் மேன் இன் தி ஜோடியாக்? கார் தான் வேகமா ஃபாஸ்ட். அப்ப சப்ளாடு தான் வெரி ஃபாஸ்ட். இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சுல? அப்ப எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரோ அந்த கிரகத்துக்கு இவ்வளவு அளவு, இது பூரா எல்லாத்துக்கும் மாறாது, இதே அளவுதான். சரியா? புரிச்சாச்சா? இப்ப இது வரைக்கும் இது புரிஞ்சுட்டோம். அம்மா இந்த பரணி அம்மா இந்த இப்போ நீங்க அனுப்புனீங்களா எனக்கு ஒரு ஷாட்டு அம்மா? ரோஹிணி சார். ரோஹிணி அம்மா, அந்த முதல் எத்தனை சப்ளாட் இருக்கு அந்த மேசத்துல? மேசத்துல வந்து 22 அதானே சார் கேது? 22 கேது கிடையாது. 22ங்கிறது 3 2.25 நட்சத்திரத்துக்குள்ள சப்ளாடு. 2.25 நட்சத்திரத்துக்குள்ள சப்ளாடு. அது என்னென்ன சப்ளாடு அப்படின்னா
கேதுக்குள் 9, சுக்கிரனுக்குள் 9, சூரியனுக்குள்ள 4. அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாங்க ஐயா. சரி, முதல் சப்ளாடு யாரு? இந்த மேசராசியின் முதல் சப்ளாடு யாரு? ஒரு சாப்பாடு கேதுக்கும் கேது. கேது தான். கேது. இப்ப நீங்க கேதுன்னா சொல்ல வேண்டிய, ஏன்னா சப்ளாடுன்னு சொன்னதுனால கேது சப்ளாடு. 1ஆம் நம்பர் யாராவது நம்ம கிட்ட வந்து வாயை திறந்து 1ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப கேது பிடிச்சிக்கலாம். அவங்க வந்து கேதுவு. அவங்க முன்னாடி வந்து நிக்கிறவங்க யாரு? அந்த கேள்வியாளரு கேள்வியாளர் கேது. கேது தான் நம்ம முன்னாடி நிக்கிறாரு. 2ன்னு சொன்னா அவர் யாரு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறவரு? சுக்கரன் நினைக்கிறேன். சுக்கிரன் சப்ளாடு. 3ன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் யாரு? சூரியன். சூரியன் சப்ளாடு. 4ன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் யாரு? சந்திரன். சந்திரன். 5ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் யாரு? செவ்வாய். செவ்வாய். 6ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் யாரு? ராகு. ராகு. 7ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க, அவங்க யாரு? குரு. குரு. 8ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்காங்க, யாரு? சனி. சனி. 9ன்னு சொல்றாங்களே, அவங்க யாரு? புதன். புதன். அப்ப இப்ப கேள்வி கேட்கிறேன், 6வது சப்ளாடு யாரு? 6வது சப்ளாடு ராகு. வெரி குட். 3வது சப்ளாடு யாரு? 3வது சப்ளாடு சனி. 3வது சப்ளாடு சூரியன். 3வது சப்ளாடு சூரியன். சூரியன். இப்ப புரியுதான்னு பாருங்க. புரியுது ஐயா. இதை எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறதுனா, கேதுன்னா 1ன்னு போட்டுக்கோங்க, ஏதுன்னா 1. பரணின்னா 2, சுக்கிரன். சுக்கிரன் வந்து சுக்கிரன் சப்ளாடுனா 3. சந்திரன் 4. 3ன்னா சூரியன். 3ன்னா சூரியன் சார். 3 என்ன சூரியன் பாத்தீங்களா? 4ன்னா 3 சூரியன். 4ன்னா 4 சந்திரன். 4ன்னா சந்திரன். சார். 5வது நட்சத்திரம் எது? செவ்வாய். செவ்வாய். 6வது நட்சத்திரம் எது? செவ்வாய்க்கு அப்புறம் ராகு. திருவாதிரை தானே 6வது நட்சத்திரம். ஆமாங்க ஐயா. 7வது நட்சத்திரம் யாரு? குரு. ஒரு 8வது நட்சத்திரம் யாரு? சனி பகவான். சனி பகவான். 9வது நட்சத்திரம் யாரு? புதன். புதன். இப்ப புரியுதா? அப்படின்னு புரியுது சார். இப்போ ஒருத்தர் நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் நிக்கிறாருன்னா, அந்த அவர் கேள்வி அப்படின்னாலே அந்த சப்ளாடு தான். அந்த சப்ளாடு யாருன்னா, இப்ப 9வது சப்ளாடு யாரு? புதன். புதன். இப்ப இதுவரை புரிஞ்சா? புரியுது ஐயா. அப்போ 9வது சப்ளாடு புதன். சரி, இப்ப 4வது சப்ளாடு யாரு? 4வது சப்ளாடு சந்திரன். சந்திரன் சார். சந்திரன். வெரி குட். இப்ப மனப்பாடம் பண்ணிடலாம். 6வது சப்ளாடு யாரு? ராகு. ராகு. அப்ப வந்து இப்ப இது வரைக்கும் 9 பேரை சொல்லிட்டோமா? புரியுது ஐயா. சொன்ன உடனே அடுத்த எந்த இதுக்கு போறோம்? அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிருவோமா? போயிடும். அந்த அடுத்த நட்சத்திரத்துக்கு 9 பேர் வந்துருவாங்களா? ஆமாங்க ஐயா. சரி. அப்ப 10வது சப்ளாடு யார் வருவா? சுக்கரன். சுக்கரன். வெரி குட். 10வது சப்ளாடு சுக்கிரன். சுக்கிரனுடைய சப்ளாடு. ஆனா அதை என்ன சொல்லணும்? பரணி. அதானே? பரணி தானே? சுக்கிரனுடைய சப்ளாடு பரணி. சரி சரி. 10வது இது. 11வது யாரு? சூரியன். சுக்கிரனுக்கு அடுத்து யாரு? சூரியன். சொல்லுங்க. 10வது சப்ளாடு சுக்கிரன். 11வது சப்ளாடு சூரியன். சூரியன். அப்ப 12வது சப்ளாடு 12வது சப்ளாடு சந்திரன். அப்ப 13வது சப்ளாடு எழுதிட்டே வாங்க. 13வது சப்ளாடு செவ்வாய். 14வது சப்ளாடு ராகு. 15வது சப்ளாடு குரு. 16வது சப்ளாடு சனி. 17வது சப்ளாடு புதன். 18வது சப்ளாடு 18வது சப்ளாடு கேது. அப்ப முதல் நட்சத்திரத்தினுடைய முடிஞ்சது இங்க ஆரம்பிக்குதா? அந்த முதல் நட்சத்திரத்தினுடைய முடிஞ்சிருச்சா? முடிகிறது அங்க ஆரம்பிச்சது இங்க முடிஞ்சிருச்சா? அப்ப 18வது சப்ளாடு யாருன்னு சொல்லணும்?
ஆ? கேது. அப்போ 1வது சப்ளாடு கேது வந்துருச்சு, 18வது சப்ளாடு கேது வந்திருக்கா? ஆமாங்கய்யா. ஆ, அப்ப இந்த ஒரே ராசிக்குள்ளேயே கேது 2 சப்ளாடா வந்திருக்கா? வந்துருக்கு சார். வந்திருக்கா வரலையா? வந்துருக்கு. வந்திருக்கு சார். வெரி குட். இப்ப 19வது சப்ளாடு 18 9 9 18 19வது சப்ளாடு யாரு? சூரியன். சூரியன். 20வது யாரு? சந்திரன். 21வது யாரு? செவ்வாய். 22வது யாரு? ராகு. இப்ப இந்த ராசிக்குள்ள ரா சந்த சூரியன் வந்து 3 வந்திருக்குமா? ஆமாங்கய்யா. 3 சப்ளாடு வந்திருக்குமா? 3 வந்துட்டு. சந்திரன் 3 வந்திருக்கா? ஆமா. செவ்வாய் 3 வந்திருக்கா? 3 வந்துட்டு. ராகு 3 வந்திருக்கா? ராகு 3, செவ்வாய் 3. எப்படி பாருங்க. சரி, அப்ப இதுவரைக்கும் 22 சப்ளாடு எப்படி இருக்குன்னு பார்த்து யாருன்னு பார்த்துட்டோமா? பார்த்தாச்சு. ராவோட முடிஞ்சிருச்சு. இப்ப அப்படியே என்ன செஞ்சிடும், இங்க வந்துடுறோம். ரிஷபத்துக்கு வரோம். ரிஷபத்துல வந்தா முதல் சப்ளாடு யாரு? ராகு வராரு. ராகுவ முதல் சப்ளாடுன்னு சொல்றதை விட 23வது சப்ளாடுன்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். அப்ப 23வது சப்ளாடு யாரு? ராகு. அப்ப 24வது சப்ளாடு யாரு? குரு. 25வது சப்ளாடு யாரு? சனி. 26வது சப்ளாடு யாரு? புதன். 27வது சப்ளாடு யாரு? கேது. 27. 28வது சப்ளாடு யாரு? 28 சுக்கிரன். ஆ? சுக்கிரன். சார். 28. 29வது சப்ளாடு சந்திரன். சூரியன் சார். சூரியனு. சூரியன். 20 எப்படி சூரியன் வரும்? 28 சார் சுக்கிரன் சார். 28 சுக்கிரன். 28 சூரியன். 28ஓட முடிஞ்சிரும்ல? ஆமா, முடியுதுல்ல சார். திருத்திய முடிஞ்சிரும். ஏன்னா இது வந்து இது 4 சப்ளாடு போயிடுச்சு, இங்க 6 சப்ளாடு தானே இருக்கும். ஆமா சார். ஆமா. எதோட முடிஞ்சிரும்? 28ஓட சுக்கிரனோட முடிஞ்சிடணும்ல? ஆமா சார். 10 வந்துருது இல்ல, அதே ஒரு சப்ளாடு கூட வருது இல்ல அதுல. ஆமா, அந்த சுக்கிரனோட முடிஞ்சிரும்ல? முடிஞ்சிடும் சார். சுக்கிரனோட முடிஞ்சிருச்சு. சுக்கிரனோட எத்தனாவது சப்ளாடா இருக்கு? சுக்கிரனோட வந்து 28 வருது சார். 28வது சப்ளாடு யாரு? 28 சப்ளாடு சூரியன்ல சுக்கிரன் வராரு. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து 28வது நம்பர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சப்ளாடு இப்ப ஓடிட்டு இருக்கு? சுக்கிரன் ஓடிட்டு இருக்கு. சரியா? இப்ப புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப அதுக்கடுத்து அடுத்த நட்சத்திரம் போயிருமா? சூரியனுக்கு அடுத்து யாரு வருவா? சந்திரன். அப்ப 29வது சப்ளாடு யாரு? சந்திரன். சுக்கிரன் வராரு. 29வது சந்திரன். சந்திரன்ல சந்திரன் வந்துடுறாரு. வெரி குட். அடுத்து இப்ப 28 29 30வது சப்ளாடு யாரு? சந்திரன்ல செவ்வாய். அப்புறம் அடுத்து யார் வர்றான்னு பாருங்க. அப்படியே நம்பர் சொல்லிட்டே வாங்க. அடுத்ததுல ராகு வராரு. நம்பர் சொல்லணும். 31 ராகு. 32 குரு. 33 சனி. 34 புதன். 35 கேது. 36 சுக்கிரன். அதோட சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன். சரி, அதோட முடிஞ்சிருவாரா? அதோட முடிஞ்சு வச்சு 37ஓட முடிஞ்சு போகுமா? ஆமா சார். அப்ப 37வது சப்ளாடு யாரு? ரோஹிணி முடிஞ்சிட்டு சூரியன் முடிஞ்சிடறாரு. சூரியன் சப்ளாடு முடிஞ்சிருது. அதுக்கடுத்து அடுத்து யாரு? செவ்வாய் வராரு. செவ்வாய் எத்தனாவது சப்ளாடு? செவ்வாய்க்கு செவ்வாயே வருவாரு. அது எத்தனாவது சப்ளாடு? 38. அதுக்கடுத்து
39 ராகு, 39 ராகு. அதுக்கடுத்து 40 குரு, 40 குரு. குருக்கு அடுத்து 41 சனி, 41 சனி. அதுக்கடுத்து 42 புதன். அப்ப புதனோட முடிஞ்சு போகுமா அந்த ராசி? சார் 41 முடிஞ்சிடும் சார். 41லயே முடிஞ்சு 41 சனியோட முடிஞ்சிருது. 41ஓட முடிஞ்சிருது. 30 டிகிரி முடிஞ்சிருச்சு. 41ஓட 30 டிகிரி முடிஞ்சிட்டு முடிஞ்சிருச்சு. 60 டிகிரி முடிஞ்சிருச்சு. 60 30 + 30 60 முடிஞ்சிட்டு. அப்ப 42வது என்னன்னு பாருங்க. புதன் கருத்து 42 செவ்வாயில புதன் வருது. புதன் இங்க ஆரம்பிக்கிறாரு இல்லையா? இந்த இடத்துல புதன் ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ராகு ஆரம்பிச்சாரு இல்லையா? ஆமா சார். இங்க என்ன முடிஞ்சாரு? புதனுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? சனி சனியா? இருக்கு சார். சனி. சனி. சரி, அப்படியே சொல்லிட்டு பாருங்க. இப்ப 42வது புதனா? ஆமா சார். அப்படியே சொல்லுங்க. 42 புதன். 42 புதன். அதுக்கடுத்து 43 கேது. 44 சுக்கிரன். 44 சுக்கிரன். 45 சூரியன். 45 சூரியன். 46 சந்திரன். 46 சந்திரன். 47 ராகு. 47 ராகு. ராகு ராகு வராதுல்ல? செவ்வாயோட செவ்வாய் சந்திரனோட முடிஞ்சு போகுது. செவ்வாய் சந்திரனோட முடிஞ்சு போகும். ஆமா. சந்திரனோட முடிஞ்சு போகும். சந்திரன் எத்தனாவது சப்ளாடு? சந்திரன் 46 சார். 46ஓட முடிஞ்சிருச்சு. அடுத்து 47வது சப்ளாடு என்னது? 47 ராகு. புதன்ல ராகுல ராகு. ராகு. அப்ப 48 ராகுல குரு. 49 சனி. 50 புதன். 51 கேது. 52 சுக்கிரன். 53 சூரியன். 54 சந்திரன். 55 செவ்வாய். முடிஞ்சிருது. செவ்வாயோட முடிஞ்சிருச்சா? ஆமா சார். 55ஓட முடிஞ்சிருச்சா? 55ஓட ராகுல செவ்வாய் முடிஞ்சு போச்சு. சரி, அப்ப ராகு முடிஞ்சிருச்சு. அப்ப 56வது சப்ளாடு யாரு வரப்போறா? குருவுல குரு வரப்போறார். குருவா மாறுறாரு. 56 57 சனி. 57 சனி. 58 புதன். 59 கேது. 60 சுக்கிரன். 61 சூரியன். 61 சூரியன். 62 சந்திரன். 62 யாரு? சந்திரனா? குருகுல சந்திரன். அப்ப சந்திரன் 62. 63 சந்திரனா? ஆமா சார். 63 சந்திரன் தான் வருவார். 63 சந்திரன் தானா? ஆமா. 63 சந்திரன். அப்ப 64 யாரு? 64 செவ்வாய். 65 ராகு. 65 ராகு வருவார். 65 ராகு. 67 புதன் வருவார். 68 கேது வருவார். ராகு. 69 சுக்கிரன் வருவார். 70 சூரியன். 71 சந்திரன். 71 சூரியன். 72 செவ்வாயோட முடிஞ்சு போகுது. இல்ல சாரி சார். செவ்வாய். அடுத்தது ராகு. 73 ராகு. ஆமா. சரி, ராகு முடிஞ்சோன்னா அடுத்து யாரு ஆரம்பிப்பா? குரு. சனியில குரு வருது சார். 24 சனியில குரு வரைக்கும் இருக்கு சார். இப்ப இதுக்கடுத்து யாரு வருவா? 73க்கு அடுத்து யாரு வருவா? 73க்கு அப்புறம் சனி எல்லார குரு வந்துடுறாரு. அப்புறம் புதன் வருவாரு. 75 புதன் வருவாரு. 74 யாரு? 74 குரு எப்படி வருவாரு? குரு தானே சார். ராகுவோட முடிஞ்சிருவார்ல ஐயா. 73வது சப்ளாடு 73 ராகு சார். 23 ராகு சார்.
74வது சப்ஸ்டார் குரு வந்துடுறாரு. சப்ளாடு சனியில குரு. சனியில குரு வர்றாரு. அதாவது நீங்க இப்ப பாக்குறது யாரோட இதை பாக்குறீங்க? குருவோட சப்ளாட் தானே பாத்துட்டு வர்றீங்க சார். ஐயா. குரு சார் சார் கடகம் சார். கடகத்துல பூசத்துக்கு சப்ளாடு. அப்ப இதோட முடிஞ்சிருது. குரு முடிஞ்சிருதா? ஆமா 74. 75 யாரு? சனியா? ஆமாங்க. அப்ப 76 சார். சார் 75 அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க சார். எப்படி? நமக்கு இப்ப அப்படியே சந்தேகம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் அனுப்பினானா? ஆமா சார். அதை எடுத்து பாருங்க. அதுல இந்த நீங்க இப்ப எங்க தகராறு வருதோ அந்த ராசியில போய் பாருங்க. 74ல சனியில குரு வரார் சார். கடக ராசியில போய் பாருங்க. இப்ப கடக ராசியில தானே நிக்கிறீங்க. கடக ராசியில சந்திரனோட வீடு சனி நட்சத்திரம், சப்ளாடு குரு வராரு. வெரி குட். அப்ப 75வது புதனா? முடியுது. 75வது நட்சத்திரமா புதனுக்கு புதன். 75வது நட்சத்திரம் புதனா வருதாரா? ஆமா சார். சரி. 75னா 76 என்ன ஆயிராரு? கேது வந்துடுறாரு. அப்ப 77 சுக்கிரன். அப்புறம் 78 அப்புறம் சூரியன் வராரு. அடுத்து 79 சந்திரன். 80 செவ்வாய். 81 ராகு. 82 குரு. 83 யாரு? 3 சனி. அப்ப சனி சப்ளோட முடியுதா? அதோட அந்த கடகம் முடிஞ்சிருது. சரி. கடகம் முடிஞ்சிருச்சா? ஆமா சார். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு ராசி இப்படியே போனோம்னா எந்தெந்த சப்ளாடுன்னு தெரிஞ்சுவோமா? இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா, மேச ராசியில 1வது சப்ளாட் இருக்கார் இல்லையா? அவர் கேது இல்லையா? அது மேச ராசியின் அதிபதி யாரு? செவ்வாய். அந்த நட்சத்திர அதிபதி யாரு? சரி. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு போங்க. அப்ப சொல்லுங்க, என்ன ராசிநாத யாரு? நட்சத்திரநாத யாரு? ராசிநாதன் சூரியன். நட்சத்திரநாதன். இப்ப நான் சொல்றத மட்டும் உள்வாங்கிக்கங்கயா. ராசிநாதன் சிம்ம ராசியில் ராசிநாதன் 84வது சப்ளாட்ல போகும்போது சூரியன் ராசிநாதனாகவும் நட்சத்திரநாதனாக கேதுவும் உபநட்சத்திரம் 84வது உபநட்சத்திரமாக கேது வர்றாரா? அப்படியே தனுசுக்கு போங்க. தனுசுக்கு போங்க. குரு. தனுசுக்கு போங்க. தனுசு யார் இருக்காங்க? யார் இருக்கான்னு பாருங்க. ராசிநாதன் குரு. ராசிநாதன் குரு. நட்சத்திரநாதன் கேது. நட்சத்திரநாதன் கேது. அப்ப இந்த 3 ராசியிலையும் ஒரே மாதிரியான ஸ்டார் சப் இருக்கா? எதுல? எந்தெந்த ராசியில? இந்த ராசியில் பூரா ஒரே சப்பு ஒரே ஸ்டார் இருக்கா? சரி. அதே மாதிரி இப்ப வந்து ரிஷபராசிக்கு போங்க. ரிஷபராசியில முதல் சப்பு யாருன்னு பாருங்க. முதல் ராசிநாத யாரு? முதல்ல சூரியன்ல ராகு வராரு. சூரியன் தான் ராகு. சரி. இப்ப 1, 5, 9 பார்க்கும்போது 2, 6, 10 ஒரே மாதிரி இருக்காளான்னு பாருங்க. 6வது ராசி என்னது? கடக ராசி. இது கன்னி ராசியா? அங்க அதே மாதிரி சூரியன் ராகு வர்றாங்களா? அதுக்கு 10வது ராசி போய் பாருங்க. 10வது ராசி என்ன ராசி? மகரம். அங்கேயும் சூரியன் ராகு வர்றாரா? வர்றாரு.
அதே மாதிரி மூணாவது ராசியை பாருங்க. மூணாவது ராசி யாரு? மிதுனம். மிதுனத்துல யார் யார் இருக்கான்னு பாருங்க. செவ்வாயில புதன். மிதுனத்துல புதன் சார். மிதுனத்துல செவ்வாய் புதன் இருக்கா? செவ்வாய் புதன் சார். துலாம்ல அதே மாதிரி இருக்கா? ஆமா சார். கும்பத்துல அதே மாதிரி இருக்கா? ஆமா சார். சரிதானா? ஆமா சார். அதே மாதிரி 4வது ராசி 8வது ராசி அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. 4வது ராசி சந்திரன் குரு சந்திரன் இருக்கா? 4, 8, 12 வருது சார். அப்ப ஒரு ராசியிலிருந்து அந்த 1, 5, 9க்குள்ள இருக்கிறது ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? புரிஞ்சா இல்லையா? புரியுது. இப்ப வாங்க இன்னொரு மேஜிக் சொல்றேன் பாருங்க. 1வது ராசிக்கு போங்க. 1வது ராசியின் முதல் சப்ளாட் யாருன்னு பாருங்க. கேதுன்னு சொல்லுங்க. ஸ்டார் கேது ஸ்டார்லாடு சப்ளாடு கேது. சரி, 3வது ராசிக்கு போங்க. 3வது ராசி மிதுனம். மிதுனத்துல செவ்வாய் சப்ளாடு புதன். இப்போ 3வது ராசியில இதை 3வது ராசிக்கு போகும்போது இது இப்போ கேதுன்னு சொன்னோம். 3வது ராசியில முதல் என்ன ஆரம்பிக்குது? சரி, செவ்வாய் இல்லை. சரி, இந்த ராசிக்குள்ள அப்படியே வாங்க. சூரியன் சந்திரன் குரு. ரைட். சரி, இப்ப இந்த 1வது ராசியில 6வது சப்ளாட் என்னன்னு பாருங்க. 6வது சப்ளாட் ராகு. இந்த 6வது சப்ளாட் ராகு இருக்கா? சப்ளாட் ராகு இருக்கு. ஸ்டார்லாட் என்ன இருக்கு? இப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இந்த 6வது சப்ளாட் ராகு இருக்கு. இது கேது இருக்கா? இந்த 6வது. அப்படியே 3வது ராசிக்கு போங்க. ராகு சப்ளாட் எங்க இருக்குன்னு பாருங்க. 3வது ராசியில இல்ல ராகு நட்சத்திரம் பாருங்க. ராகு நட்சத்திரமும் கேது சப்ளாட் எங்க இருக்குன்னு பாருங்க. 51 எப்படி வருது? ராகு கேது வருதா? அப்ப இதை தூக்கி இதுல போட்டு இது போட்டா கிராஸா போட்டா வருதா? ஒரு சம்பவம் நடக்கணும்னா அந்த சம்பவம் திருப்பி நடக்கணும்னா 3வது ராசி முதல் 1, 5, 9 உடைய ஸ்டார்லாடு சப்ளாடு அல்லது 3, 7, 11 ஸ்டார்லாடு சப்ளாடு வருகின்ற காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். எழுதிக்கங்க. ஒரு சம்பவம் நம்ம கிட்ட நடக்கணும்னா அந்த சம்பவம் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த நட்சத்திரமும் உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திர உபநட்சத்திரம் வரும் காலங்களில் அந்த சம்பவம் நடக்கும். அல்லது இது அப்படியே மல்டிபிள் அப்படியே திருப்பி போடுங்க. ஸ்டாரை தூக்கி இங்க போட்டு சப்பை தூக்கி அங்க போட்டோம்னா 3, 7, 11 வந்துருமா? அப்போ ஒரு சம்பவத்தை நடத்தக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா 1, 5, 9க்கும் 3, 7, 11க்கும் உண்டு. புரியுதா? புரிஞ்சிருக்காது. ஒரு சம்பவம் நடக்கணும்னா அது 1, 5, 9 அல்லது 3, 7, 11 வரக்கூடிய அந்த நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் 3, 7, 11 இருக்கு. இந்த நட்சத்திரத்தை தூக்கி சப்ல போட்டுட்டு சப்பை தூக்கி நட்சத்திரம் போட்டோம்னா 3, 7, 11 இருக்கும். புரியுதா? புரியல சார். ஐயா, இப்ப கேது நட்சத்திரம் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க.
சரி விட்டுருங்க, கேதை விட்டுருங்க. கேது சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். இந்த கேது சுக்கிரன் வரணும் அப்படின்னா இந்த கேது சுக்கிரன்ங்கிறது 1, 5, 9 தானே இருக்கும். ஆமா சார். இது ஸ்டார் லாடா இருக்கு, இது சப் லாடா இருக்கு. ஸ்டார் சப் இருக்கா, இது மாறல. ஆனா 3வது ராசியில போனோம்னா இந்த சப் இருக்கு இல்லையா, இந்த கேது சுக்கிரன் இருக்கார் இல்லையா ஐயா, புரியுதா? புரியுது. 3வது ராசியில இப்போ ஒன்றும் இல்லையா, இந்த 1வது ராசிக்குள்ள 3வது ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் ஸ்டார் இருக்கா, அந்த சுக்கிரன் செவ்வாயின் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாரை தூக்கி சுக்கிரன்ல போடுங்க. சுக்கிரன் இந்த நட்சத்திரம் இங்க பாருங்க, நான் சொல்றது எப்ப புரியுது இங்க பாருங்க. போட்டுக்காங்க. இப்ப பாருங்க எப்படின்னா, இது வந்து நட்சத்திரம், இது வந்து உபநட்சத்திரம். இப்ப ஒரு 6வது நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க. 6வது உபநட்சத்திரத்தை சொல்லுங்கயா. 6வது உபநட்சத்திரம் கேதுல ராகு சார். முதல் பதவி ராகு வந்துருச்சு. அப்ப கேது ராகுவா? கேது ராகு. சரி, இதே கேது ராகு வரணும்னா 5வது ராசியில போய் பார்த்தா வரும், 9வது ராசி பார்த்தா வரும். 5வது ராசியில போய் பாருங்க, இதே கேது ராகு இருக்கான்னு இருக்கா? கேது ராகு இருக்கு சார். சரி, 9வது ராசியில போய் பாருங்க, கேது ராகு இருக்கான்னு பாருங்க. கேது ராகு இருக்கு சார். இப்ப 3வது ராசி, 7வது ராசி, 11வது ராசிக்கு இந்த இவரை தூக்கி இங்கிட்டு போட்டுருங்க, இவரை தூக்கி அங்க போடுங்க. அப்ப ராகு நட்சத்திரம், கேது உபநட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க. 3, 7, 11 சார். 3வது ராசியில போய் பாருங்க. ராகு நட்சத்திரம், கேது உபநட்சத்திரம். 3வது ராசியில போய் பாருங்க. 3ல பார்த்தா சரி, 7ல பார்த்தா இருக்கா? 3ல இருக்கு. கேதுல இருக்கா? இருக்குதுங்க. அது எத்தனாவது கேது உபநட்சத்திரம்? இது வந்து 6வது உபநட்சத்திரம். இது எத்தனாவது உபநட்சத்திரமா வருது கேது? பாருங்க, நம்பர் பாருங்கயா. துலாத்துல வந்து 134 வரும் சார். 3வது ராசிக்கு போங்க. 51 சார். ராகு கேது. ராகு கேது 51. 51 சார். அது 51ல இருக்க ராகு கேது. ஆமா. அதே மாதிரி 7வது ராசியில போய் பாருங்க. துலாத்துல வந்து 134. அதே மாதிரி 11வது ராசியில போய் பாருங்க. ராகு கேது 217 இருக்கா? இருக்கு சார். 217ல இருக்கு. 217 இருக்கிறத இது இந்த ராகு கேது எத்தனை டிகிரின்னு பாக்குறதுக்கு மேல கும்பத்துக்கு மேல 300 டிகிரின்னு போட்டிருக்கா. ஆமா சார். அது இதுல இந்த 12 டிகிரின்னு இருக்கா. இந்த ராகு கேதுங்கிறது 14 டிகிரி 26 கலை 40 விகலைன்னு இருக்கா. அப்ப அதுல இருந்து இந்த கேது எது வரைக்கும் இருக்கு? 15 டிகிரி 13 கலை 20 விகலை வரைக்கும் இந்த கேது உபநட்சத்திரம் இருக்குமா? 314ல இருந்து 315 வரைக்கும் வரும். 315 13 20 வரைக்கும் இருக்குமா? ஆமாங்க. வெரி குட். இது வரைக்கும் தெரிஞ்சிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. புரியுது. புரியுதா? புரியுதா புரியலையா? அப்ப இதுதான் முக்கியமான பாடம். இது மாதிரி நான் எப்பயும் சொல்லி கொடுத்தது இல்ல. இப்ப நீங்க போர்டுல போட்டோம்னா நல்லா புரியுது சார். போர்டுல போட்டோம்னா கிராஸ் பெருக்கலை போடுறீங்க. கிராஸ் அத வந்து நீங்க சொல்லும்போது எங்களுக்கு புரியல. சேஞ்ச் பண்ணுங்கன்றீங்க. பிளேஸ சேஞ்ச் பண்ணுங்க. நட்சத்திராதிபதி உபநட்சத்திரம் ஆயிராரு, உபநட்சத்திராதிபதி நட்சத்திரம் ஆயிராரு, நட்சத்திரமா மாறுறாரு. அத நீங்க சொல்லும்போது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல.
தொட்டு பட் காட்டு வந்து நீங்க அங்க போட்டவொடனே எங்களுக்கு புரிஞ்சிட்டு. புரிஞ்சு போச்சு. இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு 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 ராசி இருக்குன்னா அந்த ராசியிலிருந்து 1-5-9 ஒரு தொடர்பும் 3-7-11 தான் தொடர்பு இருக்கு. 2-6-8 தொடர்பு இல்லை. 2-6-10 தொடர்பு இல்லை. 4-8-12 தொடர்பு இல்லை. திரிகோணத்துல மட்டும் வருது. திரிகோணத்திலே வருது, திரிகோணத்துக்கு வருது, அந்த அதாவது தர்மஸ்தானத்துக்கும் வருது, இன்ப காமஸ்தானத்துக்கு மட்டும் வருது. காம திரிகோணமும் அந்த தர்ம திரிகோணமும் ஒன்று. இதை புரிஞ்சுக்கோங்க. தர்ம திரிகோணமும் காம திரிகோணமும் ஒன்று. ஏன்? இது நெருப்பு, இது காற்று, இது நிலம், இது பூமி. அப்ப இது ரெண்டு ஒண்ணு, இது ரெண்டு ஒண்ணு. புரியுதான்னு பாருங்க. புரியுது. அப்ப நெருப்பும் காற்றும் நட்பு, நிலமும் நீரும் நட்பு. அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சா? புரிஞ்சிருச்சு. இதுதான் கேபியினுடைய அடித்தளத்தை அப்படியே எடுத்து உங்க கையில கொடுத்துட்டேன். புரிஞ்சுச்சா? இதுதான். நாளைக்கு இதை பிராக்டிஸ் பண்ணி இந்த 27 இந்த 12 ராசிக்குள்ள எந்தெந்த நட்சத்திரங்கள் எத்தனாவது நம்பரு அப்படின்னு நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. புரியுதா? சொல்லுங்க, எப்படி பார்க்கணும், என்ன பார்க்கணும்? இப்போ ஒன்றாவது, இப்போ நான் கேட்குறேன், உங்கள் கையில் இப்படி ஒரு கொடுத்துட்டேன், நான் ஒன்று கேட்குறேன். கேட்டோன்னே இந்த இப்போ பார்க்குறோம், பார்த்தோன்னே 22வது சப்ளாட் எது, 22வது நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. 22வது சப்ளாடு ராகு. அப்படி சொல்ல தெரியும். இப்போ பாருங்க, அதே மாதிரி இப்போ 177வது சப்ளாடு எது? 177வது சப்ளாடு சுக்கிரன்ல சூரியன். வெரி குட். சப்ளாடுன்னு சொன்னவன் சூரியனை மட்டும் தான் சொல்லணும். ஓகே சார். சரி, இப்போ கேட்குறேன் பாருங்க, 206வது நட்சத்திரம் எது, சப்ளாடு எது? நட்சத்திரம் செவ்வாய், சப்ளாடு குரு. வெரி குட். இப்போ 220வது சப்ளாடு எது? 220வது சப்ளாடு சந்திரன். வெரி குட். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு கேள்வி கேட்ட உடனே, இப்போ உதாரணம் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒரு கேட்க வந்துட்டாரு, அவர்கிட்ட இருந்து நீங்கள் 249 நம்பர் ஒரு நம்பர் வாங்கணும். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. 232 சார். 232வது சப்ளாடு என்னன்னு பாருங்க. சனி சார். 232வது சப்ளாடு சனி. அந்த சனிதான் அந்த லக்னத்தினுடைய அதிபதி. அந்த லக்னத்தினுடைய சப்ளாடு தான், அந்த நம்பர் தான், அந்த சனி தான் அந்த லக்னத்தினுடைய அதிபதி. அவர் தான் கேள்வி கேட்க வைக்கிறார். அவர் எந்த லக்னத்தில் விழுந்திருக்காருன்னு பாருங்க. மீனத்துல இருக்காரு சார். மீன. அப்ப மீன லக்னம், மீன லக்னத்துல உங்க கேள்வி உதயமாயிடுச்சு. எங்க? மீன லக்னத்துல. அப்ப இந்த ராசியாதிபதி யாரு? குரு. நட்சத்திராதிபதி யாரு? சனி. உபநட்சத்திராதிபதி யாரு? சனி சார். அப்ப சனிதான் இந்த வீட்டின் அதிபதி, சப்ளாடு தான் வீட்டின் அதிபதி. ரைட். இப்ப புரிஞ்சான்னு பாருங்க. புரியுது சார். அப்ப உங்களுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது நீங்க இதைத்தான் பார்க்கணும். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த நம்பரை வாயிலிருந்து கேட்கலாம், அல்லது ஒரு பேப்பர்ல எழுத சொல்லலாம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இனி உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் அமுக்குனா அதே நம்பர் கொடுத்துரும். இல்லைன்னா டோக்கன் 249 டோக்கன் வாங்கி வச்சு குளிக்கு ஒரு நம்பர் எடுக்க சொல்லலாம். டோக்கன்ல எடுக்கிறது பெஸ்ட்டு. அல்லது ரேண்டமா ஒரு நம்பர் அமுக்கணும்னா அந்த நம்பர் வர்றது பெஸ்ட்டு. இப்ப இதுவரைக்கும் நடத்தினதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்ல, இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது இந்த எனக்கு புரியாதது மட்டும் தான் போர்டுல எழுத சொன்னேன்.
அதை எழுதி சொன்னோன்னு எங்களுக்கு அழகா புரிஞ்சுட்டு பொதுவாகவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நானும் நினைக்கிறேன். இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு? இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்பா. ரொம்ப அருமையான வகுப்பு சார். நீங்க எடுத்துட்டு போன அந்த வந்து பாதை வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. சொல்லி கொடுத்த விதமும் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க சார். அப்போ நம்ம 35 வருஷம் ஒரு வாத்தியாரா இருக்கேன்னா மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இதை சொன்னா புரிய வைக்க முடியும்னு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். வேற சுரேஷ் ஐயா, சுரேஷ் சாமி வந்திருக்காரா சார்? சூப்பர் சார். அருமையா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் திருப்பி இன்னொரு தடவை அந்த வீடியோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சது. வெரி குட். குமாரே, குமாரே சார் இருக்கு சார். என்னாச்சு, எப்படி இருக்கு சார்? நீ கடை இருந்தாலும் அந்த அளவுக்கு கவனிக்க முடியல, நான் எப்படி பாத்துக்கிறேன். சரி சரி. ஆனா இறந்து அப்ப நம்ம பிரகடனம் முடிஞ்சுச்சு. அது எனக்கு தெரியும். வெரி குட் வெரி குட் வெரி குட் குட். சாமிஜி, ஐயா சாமிஜி இருக்காங்களா பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கு, கிளீனா இருக்கு. 249 நல்லா அத நல்லா திரும்ப படிச்சோம்னா டக்கு டக்குன்னு அடிக்கலாம். வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எந்த நம்பரு? ஆமா, அந்த நம்பரு. இல்லனா குழுக்கள் படிச்சா அது குழுக்களே அடிக்கலாம். குழுக்கள் ஒரு நம்பர் எடுத்து அடிக்கலாம். அது நல்ல ஐடி தான். டோக்கன் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடிக்கலாம். அவன் வந்தவன ஒரு டோக்கன் எடுக்க சொல்லிட்டு அப்படியே அந்த அந்த லக்னத்தை குறிச்சுக்கலாமா? குறிச்சுக்கலாம். ரைட். அப்போ வந்து ஈஸியாக குறிச்சுக்கலாம். ரைட். அப்போ இது ஈஸியான சப்ஜெக்ட் ஆக்கிட்டோம் இல்லையா? ஆமாம் சார். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு வகுப்பு கிடையாது. செவ்வாய் புதன் வியாழன் வகுப்பு கிடையாது. வெள்ளிக்கிழமை வகுப்பு நடைபெறும். அதுக்குள்ளே இதை தரவு பண்ணிடுங்க. நம்ம குரூப்பில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. போடுங்க, எத்தனாவது சப்ளாடு எது வருது, இது எத்தனாவது சப்ளாடாக இருக்குது அப்படின்னு கேளுங்க. இப்போ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. வந்தோடனே அவர் சொல்கிறாரு, ஒரு நம்பர் பார்க்குறீங்க. அந்த நம்பரை பார்த்தோன்னே இந்த நம்பருக்குள்ளே இருக்கான்னு பார்த்தோன்னா அந்த நம்பரை பாருங்கள், அந்த சப்ளாடு அது இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக அப்படி இருக்கும். இந்த லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சப்ளாடை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நமக்கு பிரசன்ன லக்னம். இப்போ நம்ம சொன்னது பூரா என்ன, அது இதுக்கு பேர் பிரசன்ன லக்னம். பிரசன்ன லக்னம் நம்பர் மூலமாக நாம் எடுக்கிறோம். அந்த நம்பர் மூலமாக அந்த லக்னத்தை எடுத்து அதுக்கு பலன் சொல்கிறோம். ரைட். சரியா? ஆமாம் சார். சரிங்க சார். இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க.